டியர் கலகலப்பு செல் லெமன்ஸ் அண்ட் மேக் மணி இப்படிக்கு ஒன் தகப்பன் பிஎஸ் ஹியர் லிட்டில் சம்திங் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம அப்பா வந்து நம்மளுக்கு ₹1 கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ₹1 வச்சு நம்ம ட்ரில்லியன் கணக்கு நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஸோ வாங்க எப்படின்னு பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளாண்டுருக்கோன்னா வந்து லெமன் செல்லிங் இன் ரோப்ளாக்ஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் நான் இப்போ விளாண்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க லெமன் அவார்ட்ஸ்னு. ஸோ ஸ்டால் போடுறதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு நிறைய டாலர்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா ₹1 கடையை போட்டு ₹9 வரைக்கும் போயிட்டோம் இப்போது. ஸோ இப்போது என்னமோ அங்கே இருக்குது 620 என்னென்னு தெரில. சரி வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் லெமன் விற்கலாம். வாங்கம்மா வாங்க, லெமன் வாங்கிட்டு போங்க. நானும் சில நாளாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கேன். லெமனில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா பீஸா டேஸ்ட் வருமாம்மா. ட்ரை பண்ணி பார்க்கலாம் 50 சப்ஸ்கிரைபர் வச்சதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த கப் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த கப் ஸ்டாண்டை வந்து லெமன் ஜூஸ் கடையும் போட்டேன், கப் ஸ்டாண்ட் கடையும் போட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கேஷியர் இருக்குல்ல, நம்மளே கிளிக் பண்ணி கொஞ்சம் கையில் வலிக்குது. அதனால் கேஷியர் போட்டு விட்டா நம்மளுக்கு தானாகவே காசு வரும். காசு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் ஏறுது. அதனால் நம்ம அப்கிரேட் பண்ணோம் கைஸ். அப்கிரேட் பண்ணால் தான் வந்து காசு வந்து செகண்ட்ஸுக்கு இவ்வளோ காசு அந்த மாதிரி ஏறும். சாச்சிங்கா இந்த ஜப்பான்கார நாயை எடுத்துகிட்டு நம்ம படுற பாடு இருக்கே, சூச்சிங்னு சொல்லிடுறான். பில்போர்டுனா என்னென்னு தெரில எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு செகண்ட்ஸ்க்கு நம்ம $200 சம்பாதிக்கிறோம். ஆமாம், அடுத்த கண்டென்ட்டாக என்ன போடுறதுன்னு சொல்லுங்கள், போட்டு கிசாவாக முடிச்சிடலாம். ஸோ நானும் கேட்டு தான் பார்க்குறேன், எவனுமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. எனக்கு சரியான காண்டாகுது. அண்ட் $17,000. ஓகே, 17,000க்கு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம அப்கிரேட் பண்ணி நம்ம காசை இன்னும் கொஞ்சம் வளர்த்துவோம். ஸோ ப்ளீஸ் கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 17,000 வந்துருச்சு. இதை வந்து நம்ம சைக்கிள் டேஷ் ஓகே என்னன்னு தெரில டெலிவரி. ஓகே கைஸ், இந்த லெமனை வந்து வீட்டுக்கு போயிட்டு லெமனு அப்படின்னு விற்க போகிறாங்க. ஸோ லெமன் ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம வளரணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சோர்ஸ் ஆஃப் இன்கம், லெமன் கடை, லெமன் டெலிவரி பண்ணுற கடை, அந்த மாதிரி நிறையா கடை போட்டோம். இன்னும் நிறையா கடை போடணும். என்னென்னா ஃப்ளோர். ஓகே, இங்கே ஒரு 19,000க்கு ஒரு ஃப்ளோர் போட்டுடலாம். அண்ட் வால்ஸ் 21,000 போட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ளே இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ஓகே, விண்டோஸ் ஓ மை காட் நிறையா எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. ஓகே, கிளிக்கா. ஓகே, இங்கேயும் வந்து ஒரு கேஷியர் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதாகும் கேஷியர். ஓகே, மேனேஜர் நாங்கள் ஒருத்தர் இருக்கான். ஓகே, ₹1,00,000 அந்த இது. ஓகே கைஸ், இப்போ இந்த பில் போர்டு இருக்குல்ல, அதுக்கு மேலே போய் நம்ம நேம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடை பேர் என்னன்னா லெமன்னு வச்சிடலாம். ஏன்னா அதான் சிம்பிளாக இருக்கட்டும், போக போக மாற்றிக்கலாம் வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெரிய பில்டிங்க்கு விண்டோஸும் அதுக்கப்புறம் இந்த விண்டோஸும் ரூஃபும் போடணும். அண்ட் இந்த கேமுக்கு வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. அதனால தான், அதோட ஒரே காரணத்தினால தான் நான் இந்த கேம் விளையாடவே வந்தேன். ஸோ சுகர் மிக்சரா? ஓகே, சுகர் மிக்சரு வேறு ஏதோ வருது சுகர் மிக்சர்னு. ஓகே கைஸ், இப்போ காசு வந்து கொஞ்சம் டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிது நம்மளுக்கு. ஓகே, சுகர் மிக்சர் ஒன்று இருக்கும். அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, என்ன ஹைஃபீஸ் லெமன். ஓகே, லெமன் டெலிவரிக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் 3x ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, கம்பெனி வெஹிக்கல்ஸ். ஓகே கைஸ், கம்பெனி வெஹிக்கல்ஸ் இது அடுத்த பாட்டில் வேணால் இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். இங்கே வந்து மேனேஜர் ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணோம், சரியா? அதை வந்து பண்ணிடலாம். ஸோ கிளிக். ஓகே கைஸ், இது வந்து நம்ம மறந்து போயிடுறோம். மேனேஜர் இருந்தால் முடிய எடுத்து விடுவான். நம்ம மேனேஜர்னால சரியான சிக்கமாக இருக்குது. ஓகே கைஸ், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மேனேஜர் வாங்குற அளவுக்கு காசு வந்தாச்சு. இப்போ வந்து மேனேஜரை போட்டால் நம்மளுக்கு காசு கிடைக்கும். அண்ட் லெமன் டேஷ் நீட் மோர் பூட்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு மில்லியனர் ஆகிட்டோம். கீழே பார்த்தீங்களா அந்த பேட்ச் அவார்டு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம விண்டோஸும் ரூஃபும் போடணும். மறந்து போயிடுறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு மேனேஜரை போட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு ஏதோ ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை போட்டோம். 73.5 மில்லியன் வந்து வேணும் கைஸ். இப்போ தான் நம்ம $1 வச்சு நம்ம முன்னேறி வந்திருக்கோம். யாரும் மறந்துடாதீங்க, $1 கூட வந்து கொஞ்சம் உங்களை ஹெல்ப் பண்ணோம். அண்ட் ட்ரில்லியனே ஸ்டார்டிங் நம்பரே 1 தான். ஸோ அதை மறந்துடாதீங்க, எல்லாமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது.
அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனோட நம்ம இந்த கேமை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்ம அப்பா செஞ்சது நியாயமே இல்லை கைஸ். ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு கடைக்கு. சரி, என்ன கதைனா இவங்க வந்து ஒரு போர் ஃபேமிலி சரியா. இந்த கதையில் வந்து அப்பா வந்து லெமன் கடை வைடான்னு சொல்லி 1 ரூபா கொடுத்துட்டு போயிருக்காரு. 1 ரூபா பரவாயில்ல கைஸ். இங்கே ஒரு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா இவன் வந்து எனக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்கான் லெமனை வாங்குறதுக்கு. ஆனால் ஏதோ ஸ்கேம்னு சொல்லி நான் நோன் கொடுத்துட்டேன். தயவு செய்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் வந்துன்னா கொஞ்சம் மோர்னு கேளுங்க. அப்போ அதிகமாக காசு போட்டு கேட்பான். 2 டைம் கொடுத்தீங்கன்னா அவன் ஓகேன்னு சொல்லுவான். ஆனால் 3வது டைம் பேரம் பேசுனீங்கன்னா அவனே ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவான். ஸோ 2 டைம் போட்டு நீங்கள் வந்து அந்த ஆர்டரில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நிறையா காசு வரும். ஸோ விண்டோ ரூஃபும் போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறையா காசு சம்பாரித்து ட்ரில்லியன் வரைக்கும் போனோம். ஸோ அதுதான் என்னோடய ஒரே ஒரு லட்சியம். ட்ரில்லியன், குவார்ட்டர் ட்ரில்லியன் அந்த மாதிரி நிறையா போனோம். ஸோ இங்கே பாருங்கள் 410 மில்லியன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ காசு கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஒரு விஷயனால காசு கவுண்ட் வந்து ரெண்டு விதமான இதனால ஏறும். ஒன்று என்னென்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரணும், அதுக்கப்புறம் புதுசாக ஏதாச்சும் வாங்கணும். அப்படி அப்கிரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 விஷயத்த பண்ணிங்கன்னா வந்து அவன் பாருங்கள் கேன் ஐ ஹாவ் அ ரைஸ் டேய் இப்போ தான்டா நீ வேலைக்கே வந்த, அதுக்குள்ளேயே உனக்கு எப்படா சம்பளம் ஏற்றுருவாங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபுல் மணி போட்டு ரைஸ் வந்து கொஞ்சம் ஏற்றியாச்சு. இப்போ பாருங்கள் டக்குன்னு ஏறுது பாருங்கள் 5, 6 அந்த மாதிரி மில்லியன்ஸ்லாம் ஏறி போயிட்டுருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இப்போது காசு கவுண்ட் இன்னும் பத்தாது நம்மளுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் எப்படியாச்சும் ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக படுத்தி ஏற்றிடுறேன். ட்ரில்லியன் கணக்கில் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுவேன். 1 ரூபாயில இருந்து நம்ம ட்ரில்லியன் கணக்கு போகணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை அடுத்த கேம் பிளேயில் கண்டிப்பாக பார்க்கலாம்.